கொஞ்சம் அந்த இது கிட்ட எடுத்துருவியாம்மா? பெப்பர் சிக்கன் குழம்பு. அம்மா இதில் என்ன இருக்குது? இதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டோமா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் ஆனியன், அப்புறம் வந்து சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு பச்சை மிளகா, பே லீஃப் அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டோம். பே லீஃப்லாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நீ என்ன பண்ணுற? இப்போ டொமேட்டோ கட் பண்ணுறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு அதையும் நல்லா வதக்கணும். ஓகே. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். அது கூட கொஞ்சம் சால்ட் போடணும். தக்காளி போட்டு அது கூட வந்து கொஞ்சம் சால்ட் போடணும். சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்குனா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கணும். சரியா? வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து சிக்கன் போடணும். இது கூட வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ வேணா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கணும். இப்போ நம்ம பெப்பர் போட போகிறோம், அதனால வந்து இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும். வந்து கொஞ்சம் கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, இது கூட வந்து கொஞ்சம் பெப்பர். பெப்பர் சிக்கன்ன்றதுனால கொஞ்சம் நல்லா நிறைய பெப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் டேஸ்ட் வரும் அப்போ தான். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் சிக்கன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது பெப்பர் சிக்கன் தொக்கு. இது ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த இது கிட்ட எடுத்துருவியாம்மா? ஓகே. அம்மா இன்னைக்கு லஞ்ச் என்ன? இன்னைக்கு லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ், பெப்பர் சிக்கன் குழம்பு. Thanks, Ma. Thanks for cooking. Okay, welcome. God bless you. God bless you too.